எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சில காய்கள் அறுவடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளரி தாங்க. செடி கொஞ்சம் டல்லாகிருச்சு, ஆனால் காய்கள் பிஞ்சுகள் இன்னும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 காய் அறுவடை பண்ணியிருப்போங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 காய் பெருசாக இருந்ததை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொரக்காய் செடியிலையுமே இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் நிறையவே இருந்தது. சரி, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் விட பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நீளமாக இருந்தது. சொரக்காயுமே ஒரு செடி வச்சு நல்லா காய்கள் வந்தது அப்படின்னாலே நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நீர் சத்து நிறைய இருக்குது. வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் முன்கூட்டியே நடவு பண்ணி இந்த மாதிரி காய்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழத்துலேயும் ஓரளவுக்கு பழங்கள் வந்து நிறையவே பழுத்திருந்ததுங்க. சரி, அதையும் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு வந்திருக்கோம். சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டாக எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம பறிச்சுட்டு போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தா போதுங்க, அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா பழுத்திருக்கும். அந்த மாதிரி இதை வந்து கண்ணு முன்னாடியே வச்சு கொஞ்சம் செக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பழங்கள் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சீத்தாப்பழமுமே வந்து கண்டிப்பாக ஒரு செடியாவது வைங்க. இப்போ இந்த சீசனில் மட்டும் நம்ம ஒரு 2-3 டைம் அறுவடை பண்ணியிருப்போங்க. ஒவ்வொரு தடவையுமே அவ்வளோ பழங்கள் வந்து கிடச்சிது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கேன். மற்றவங்களாம் அதை கொஞ்சம் கண்டுக்க கூட மாட்டேறாங்க. இந்த மாதிரி அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தக்காளி செடியிலையுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் பழுத்துருந்துங்க. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்ருக்கோம். நான் வந்துட்டு காய்கள் அறுவடை பண்ணுறது ஓரளவுக்கு பிளான் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து நம்மக்கிட்ட காய்கள் இருக்கும்போது நம்மளோட சமையலாகட்டும், அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிறைய வருது. ரிப்பீட்டாக வந்து நம்ம அதை வந்து சமைச்சிட்டேவும் இருக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி எங்களோட தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம தோட்டத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு சில காய்கள் மட்டும் அதிகமாக இருக்கிறத எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வெண்டைக்காய் புடலங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழித்து எடுக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எடுத்துக்கிறது. மொத்தமாக அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் மட்டும் ஒன்றா இருக்கிறது எடுத்துக்கிறது. அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிறது. நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் அந்தளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாகவே ஃப்ரிட்ஜே இல்லை. ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணாமல் தான் இருந்துகிட்ருக்கேன். அந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்படியே விட்டாச்சு. இந்த மாதிரி நமக்கு அதிகமாக வரும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அளவாக தான் யூஸ் பண்ணுறதுங்க. செடியும் கொஞ்சம் இருந்தது, சரின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்துட்டோம். நாங்களுமே இந்த அறுவடையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வெளியே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து பூசணி, சீத்தாப்பழம், தக்காளி, சொரக்காய், வெள்ளரிக்காய், செர்ரி அப்படிங்கிற மாதிரி அறுவடை பண்ணியிருக்கோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்களேன். சொரக்காய், பூசணி, சீத்தாப்பழம்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பக்கத்துலலாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டேங்க. இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியலாம். ஒரு சொரக்காய் எடுத்தோம் அப்படின்னா நம்ம 2 டைம் யூஸ் பண்ணணும். ஒரு தடவையில் ஒரு காய் வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பெருசாக இருந்தது. என் பையன் கூட இதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சைலன்சர் மாதிரி இருக்குது, சைலன்சர் சொரக்காவா அப்படின்னு கேட்டிருந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.